நான் போன வீடியோலேயே சொன்னேன்ல, ரவீந்திர ஜடேஜாவை வச்சு தான் இந்த ஒரு ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் வேணும்னா ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க அப்படின்னு கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. கிரிக்பஸ் காலையிலே இதை வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவை கொடுத்தா தான் வந்து லைக் இந்த ட்ரேட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் சைட்ல இருந்து எல்லா விஷயமும் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க அவங்க டிமாண்ட்ஸை. அண்ட் சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா கிட்டே இதை பற்றி பேசியிருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தோம். பட் இந்த நியூஸ் வந்து அடுத்த ஒரு 1 ஹவர்ல திருப்பி கிரிக்பஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா மட்டும் கிடையாது, டெவால்ட் பிரேவிஸையும் கொடுத்தால் மட்டும்தான் எங்களால் சஞ்சு சாம்சனை கொடுக்க முடியும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ 2 பிளேயரை கொடுத்தா நாங்கள் ஒரு பிளேயர் கொடுப்போம் அப்படின்றது வந்து லைக் அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருப்பாங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட வந்து ரமன்தீப் சிங்கையும் அங்கிரிஷ் ரகுவன்ஷையும் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிசி கிட்ட போகும்போது ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் பிளஸ் சமீர் ரிஸ்வி இல்லைனா விப்ராஜ் நிகம், இந்த 2 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் கொடுங்க. அதாவது ரிஸ்வி இல்லைனா வந்து விப்ராஜ் நிகம், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அன்கேப்டு பிளேயர் பிளஸ் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், இவங்க எந்தெந்த டீம் கிட்ட போய் இந்த ட்ரேட் டாக்ஸ் வச்சாலும் 2 பிளேயராக வந்து கேட்டிருக்காங்க. சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவை கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே அவங்க வந்து யோசிச்சுட்டு லைக் ரவீந்திர ஜடேஜா என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவரோட கம்ஃபர்டபிலிட்டி என்ன, இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக தான் ஒரு டேக்கையே வந்து வருவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. எங்களுக்கு டெவால் பிரேவிஸையும் கொடுங்க, ஏப்பா நீங்கள் கேட்டால் என்ன தூக்கி கொடுத்துருவாங்களா, டெவால் பிரேவிஸ் வச்சுக்கோங்கன்னு. இந்த ட்ரேட் டாக்ஸ் எனக்கு தெரிஞ்ச திருப்பி வந்து சொதப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு வந்து டெவால் பிரேவிஸ் வேணும்னு இவங்க கேட்குறாங்க அப்படின்னா சிஎஸ்கே என்ன கேனேன்னு நினச்சிட்டாங்களா இவங்க, இல்லை கொடுப்பாங்களா சிஎஸ்கே? எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ சொதப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரவீந்திர ஜடேஜாவே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொடுக்காதீங்க சிஎஸ்கேன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஜட்டு நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஜட்டு வந்து லைக் நமக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்றத தாண்டி நமக்கு ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட, லைக் அந்த டீமை வழி நடத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு பில்லர் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நாளைக்கே எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா ஆன் ஃபீல்டில் நமக்கு ரவீந்திர ஜடேஜா இருக்கும்போது லைக் அவர் பேட்டிங் வரப்போலாம் ஒரு ஹோப் இருக்கும்ல. ஏன்னா 2023 அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய எமோஷன்ஸ் வந்து இருக்கு. ரைனா இல்லாத டீமே நம்மளால பார்க்க முடியல, இப்போ ஜடேஜா இல்லாத டீம் எப்படி பார்க்க போறோம்னு வந்து புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் டெவால் பிரேவிஸை என்ன பண்ண போறாங்க, டெவால் பிரேவிஸை சிஎஸ்கே கொடுக்குறாங்களா இல்லையா, அண்ட் ராஜஸ்தான் சைட்ல இருந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து வருது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாம அப்படியே ஒரு ஜாலியாக ஃபன்னாக நிறைய டிஸ்கஷன் வந்து எடுத்துகிட்டு போவோம்.